தமிழகமே வியந்து பார்க்கிற தமிழ் சினிமா இப்ப ஏன் சார் இவ்வளவு முடங்கி போயிருக்கு? முக்கியமா சொல்ல போனா சில பெரிய நடிகர்களும் தியேட்டர்காரர்களும் செய்யற முறைகேடுகள் தான் சார் இந்த வீழ்ச்சிக்கு முதல் காரணம். ஏன் சார் அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறீங்க? அவங்க என்ன பண்றாங்க? ஒரு தயாரிப்பாளர் கோடிக்கணக்குல பணத்தை போட்டு ஒரு படம் எடுத்தா அந்த பணம் அவருக்கு திருப்பி வர்றதே இல்லைங்கிறது தான் கசப்பான உண்மை. என்ன சொல்றீங்க? போட்ட காசு தயாரிப்பாளருக்கு திரும்ப வர்றது இல்லையா? ஆமாங்க. நடிகர்கள் வாங்குற சம்பளம் ஒரு பெரிய தொகை. அது போக படம் ரிலீஸ் ஆனதும் தியேட்டர் கலெக்ஷன்ல பயங்கரமான கணக்கு கோல்மால் நடக்குது. தியேட்டர் கலெக்ஷன்ல ஏன் சார் அப்படி ஒரு சிக்கல் வருது? டிக்கெட் விலை இன்னைக்கு ரொம்ப அதிகம். அதையும் தாண்டி அதிக விலைக்கு விக்கிற டிக்கெட்டுகளை தியேட்டர்காரங்க முறையா கணக்கு காட்டாம ஏமாத்துறாங்க. அப்போ பாவம் ஒரு படம் எடுத்த தயாரிப்பாளரோட நிலைமை என்னதான் சார் ஆகும்? கடன் சுமையில தான் சார் நிப்பாங்க. அவங்க கிட்டயே கொள்ளையடிச்சு அப்புறம் தியேட்டர்காரங்களுக்கே ஃபைனான்ஸ் கொடுத்து அவங்கள அடிமையாக்குறாங்க. இதுக்கு என்னதான் சார் தீர்வு? யார்கிட்ட இருந்து மாற்றம் தொடங்கணும்? முதல்ல நடிகர்கள் கிட்ட இருந்துதான். உதாரணத்துக்கு விஜய் 200 கோடி சம்பளம்னு சொல்றாங்களே, அதை யோசிச்சு பார்க்கணும். இது நிஜமாவே உண்மையா சார்? 200 கோடியை நம்ப முடியலையே. அந்த சம்பளத்தை கொடுத்த தயாரிப்பாளர் கிட்ட கேட்டா தெரியும். 150 கோடி நஷ்டம்னு கண்ணீர் வடிக்கிற நிலைமைதான் இன்னைக்கு இருக்கு. ஐயோ, இவ்வளவு பெரிய நஷ்டமா? அப்போ என்னதான் பண்ணணும்? நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல பெரிய நடிகர்கள் மனசாட்சியோட சம்பளம் வாங்கணும். அப்போதான் தயாரிப்பாளர்களுக்கு பாதிப்பாரம் குறையும். சரி, நடிகர்கள் மாறினா போதுமா? தியேட்டர்காரங்க பக்கம் என்ன பிரச்சனை? அவங்க கிட்டதான் பெரிய பிரச்சனையே இருக்கு. ஒரு பக்கம் தயாரிப்பாளரை ஏமாத்துறாங்க, இன்னொரு பக்கம் மக்களையும் பயங்கரமா ஏமாத்துறாங்க. மக்களை எப்படி ஏமாத்துறாங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. டிக்கெட் விலைய தாறுமாறா ஏத்துறது, அப்புறம் ஸ்நாக்ஸ், பார்க்கிங்னு எதை கேட்டாலும் கொள்ளை லாபம் பாக்குறாங்க. அதனாலதான் மக்கள் இப்போ தியேட்டர் பக்கம் வர்றது குறைஞ்சிடுச்சோ? சரியா சொன்னீங்க. தியேட்டர்காரங்களுக்கு இதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு மால், பார்க்கிங்னு மத்த வழிகள்ல வருமானம் வந்துடுது. இதனால இனிமே தயாரிப்பாளர்களுக்கு படம் எடுக்கவே ஆர்வம் வராது இல்லையா? கண்டிப்பா. அதனாலதான் புதுசா படம் தயாரிப்பாளர்கள் யாருமே இல்லாம தமிழ் சினிமாவே இப்போ முடங்கி போயிருக்கு. அப்போ இந்த துறையை நம்பி இருக்கிற லட்சக்கணக்கான தொழிலாளர்களோட நிலைமை? பாவம் சார், நிறைய பேருக்கு வேலையே இல்ல. மீதி இருக்கிறவங்க அடுத்த வேலை சோத்துக்கே ரொம்ப திண்டாடிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க அரசு ஏதாவது செய்யுமா? அரசாங்கம் கண்டிப்பா தலையிடணும். அவங்க கண்காணிச்சு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாதான் இனி தமிழ் சினிமா பிழைக்கும். இப்போ மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிக்கெட், ஸ்நாக்ஸ் விலையை பார்த்துட்டு தியேட்டர் போகவே பயப்படுறாங்க. வீட்லயே செல்போன் பார்த்துட்டு டைம் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் திரும்பவும் தியேட்டருக்கு உற்சாகமா வரணும்னா என்ன செய்யணும்? டிக்கெட் 50 ரூபாய், இலவச பார்க்கிங், ஸ்நாக்ஸ் விலையை குறைக்கணும். இது நடந்தாதான் மக்கள் மறுபடியும்